மா காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களாம்மா? காஃபி? மணி என்னடா 7 மணி ஆகுது. இது வரைக்கும் ஒரு கிளாஸ் காஃபி வரலடா எனக்கு. நாலு ஆக ஆக எல்லாம் மாறி போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை மணிக்கு தராங்களோ தரட்டும் மேடம். பாக்குறேன் நானும் எத்தனை மணிக்கு காஃபி வருதுன்னு. என்னம்மா சொல்ற? அவ அப்படி பண்ண மாட்டாளே. நான்லாம் என் மாமியாருக்கு பயந்து இருந்தேன். இப்ப இருக்கிறதுங்களாம் எங்க அந்த மாதிரி இருக்குதுங்க? ஜெயந்தி, ஆ, நீ கூப்பிட்டே வரலையா? நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது. ம், இதான் உனக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. ஜெயந்தி, என்ன சும்மா கத்திட்டு இருக்கீங்க? பால் வாங்க கடைக்கு போயிருந்தேன். வீட்டுல பால் பாக்கெட் வாங்கி என்ன கேக்குறீங்களா? பால் கெட்டு போச்சு. இப்ப நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதா இருக்கு. ஓ யார் பக்கம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரி டீயை போடு. சுச்சு, இந்த வீட்டுல சத்தியமா நிம்மதியே இல்லை. கொஞ்ச நேரம் விடுறாங்களா பத்தியா? காஃபி போடு காஃபி போடு காஃபி போடு. கொஞ்ச நேரம் காஃபி குடிக்கலாம் என்ன ஆயிட போறாங்க? சரி இவங்கதான் அப்படின்னா இவரும் அப்படிதான் இருக்காரு. ஒரு நான் மிஷினா ஒரு மனுஷன்னு கூட எனக்கு தெரியல. பார் லைட் எங்க வச்சுன்னே தெரியல. டென்ஷன்ல எல்லாமே மறந்து போகுது. லைட் எங்க வச்சுங்க? அர்ஜென்ட் அது கூட கிடைக்காது. 10 பெட்டி வச்சிருக்கா, அதுக்குள்ள பொறுக்க மாட்டாங்க. ஆஹா, இப்பதான் நீ பாலையே ஊத்துறியா? கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன், அவ்வளவுதான். சரிதான், 10 மணிக்குள்ள காஃபி கிடைச்சிருமா? இல்லத்த கடைக்கு போய் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்ச நேரங்க, 10 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாக்குறேன் 10 நிமிஷத்துல வருதான்னு பாக்குறேன். இப்பதான் பாலே காயுதா? ஐயோ இல்லைங்க, போட்டுருவேன். நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, எல்லாமே தேடி தேடி போறதுக்கு எனக்கே கஷ்டமாச்சு. அத்தைதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கலாம் என்ன அர்த்தம்? நான் தான் போட்டுட்டு தானே இருக்கேன். ஹாலுக்கு போனாலே அம்மா கத்துறாங்க. சீக்கிரம் போடு. போட்டுட்டேன். நான் குளிக்க போறேன். இது அவ்வளவுதான் ஆயிடுச்சு. 2 பேரும் எனக்கு தலைவலி. இல்ல போட்டுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி போடுமா. ஐயோ, காபி தூக்கு பதிலா டீ தூளை போட்டுட்டேனே. எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம், வேற வழி. இப்பவே கத்திட்டு இருந்தாங்க, இன்னும் இதுக்கு வேற லேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் என் உயிர் போயிடும். என்ன சொல்ல போறாங்களோ? எவ்வளோ சமாளிச்சாச்சு, இதையும் சமாளிப்போம், வேற வழி. பொங்கி வேற தொலைய மாட்டேங்குது. என் அவசரம் உனக்கு புரியுதா? என்னம்மா ஜெயந்தி, காஃபி போட்டுட்டேன். ஒரு நாளைக்கு உனக்கு விஷத்தை கலந்து கொடுக்குறேன் இரு. நான் காலையில காஃபி கேட்டம்மா, சாயந்தரம் காஃபி கேட்கல. ஆயிடுச்சத்த, இன்னும் அவ்வளவுதான். என்னங்கத்த? மணி இல்ல. இல்லத்த, பால் கெட்டு போச்சு, அத நானே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து போறதா இருக்கு. ஏய், என்ன இது புது பழக்கம்? இல்லத்த, கால் வலிக்குது அதான். இன்னைக்கு விட்டா நீ எப்பவும் டெய்லி இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவ. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க மாமியாருக்கு மரியாதை கொடுத்து அவங்க உட்கார்ந்துதான் நாங்க உட்கார மாட்டோம். இது என்ன புதுசா இருக்கு? போய் டிஃபன் வேலையை பாரு. ஏய், என்னடி இது? காஃபி அத்த. காஃபியா? இது பார்த்தா காஃபி மாதிரியே இல்லையே. அத்தை, இது புது காபி தூள், இப்பதான் மார்க்கெட்ல வந்திருக்கு. அது நம்ம எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி கேட்க சொல்லியிருக்காங்க. டீ மாதிரி இருக்கும், கொஞ்சம் காபி மாதிரி இருக்கும். எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? இல்லத்த, உன் இஷ்டத்துக்கு புதுசாலாம் இங்க பண்ணாத, புரியுதா? எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எங்களால பண்ண முடியாது. சரிங்க அத்த. போய் என் பையன் ஆபீஸ் கிளம்பணும், போய் டிஃபன் வேலையை பாரு. இவளை கட்டி வந்துட்டு என் புள்ள படாத பாடுபடணும். பாவம் என் புள்ள. நம்ம டிஃபன் ஏதாவது பண்ணியா? ஏம்மா அழுவுற? அம்மா தானே திட்டினாங்க. உங்க அம்மா திட்டினா நீ ஏத்துக்க மாட்டியா? கொஞ்சம் அவங்க வயசானவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் ப்ளீஸ். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். ரெஸ்ட் எடு. ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் வந்து பேசுறேன். என்ன பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய்மா. சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சு. என்னடா டிஃபன் சாப்பிடல?
இல்லம்மா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா அவளுக்கு உடம்பு முடியலையா, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். உடம்பு முடியலையா? ஆமாம்மா. ஏன் என்னாச்சு? கால் வலியாம்மா? ஏண்டா ஒரு நாள் ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா போதுமே, எல்லாம் அவ்வளவுதான், எல்லாம் லேட்டு. இங்க என்ன அப்படியே டெய்லி வெட்டி முறிக்கிறா பாரு அவ, கால் வலின்னு சொல்றதுக்கு. போடா போ, நல்லா பொண்டாட்டி தாசன் ஆயிட்டல, அவனை நல்லா ஏத்தி விட்டாளா, இனிமே நீ அம்மா பேச்ச கேப்பியா? போடா போ. என் புள்ள கிளம்பிட்டா. என்னம்மா ஜெயந்தி, என் புள்ள வெளியே சாப்பிட்டுக்கிறான், எனக்காவது டிஃபன் எதனா கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ரெடி பண்ணிடுறேன் அத்தை. என்னத்த ரெடி பண்ணி எத்தனை மணி, மணி 10ஆவது, எத்தனை மணிக்கு டிஃபன் வருமோ தெரியல. நான் மாமியாருங்க நிலைமெல்லாம் இதுதான் போல.